The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. மூடி தந்துருக்கும்டா. நீ சும்மா அந்த பிரச்சனை வந்துருக்குமா? இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் 2 கட்சிகள் ஒரே கொள்கை உடைய கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வருவது என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான். நல்லதோ கெட்டதோ ஒரு 60 ஆண்டு காலம் எடப்பாடி, செங்கோட்டையன் போன்றவர்களெல்லாம் ஆதி காலத்தில் அம்மா சேவல் சின்னத்தில் இருக்கின்ற காலத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அது அல்லாமல் இந்த கட்சியை பலவீனப்படுத்தி விட்டால் அதனுடைய விளைவுகள் என்ன ஆகும் என்று செங்கோட்டையன் போன்றவர்கள் சிந்திக்க வேண்டும். அதிமுகவை விட மிகச் சிறப்பான கட்சி ஒன்று தலை தூக்கி முன்னுக்கு வந்து அந்த இடத்தை விஜய் பிடிக்கக்கூடிய நிலையில் இல்லை. இந்த நிலையில் அதிமுகவை பலவீனப்படுத்துவது யார் என்றால் பிஜேபி. கேரளாவில் ஏன் இவர்களால் அட்டூழியம் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் 2 கட்சிகளுமே பிஜேபிக்கு எதிராக. இங்கே திமுக போனால் அதிமுக வரும், அதிமுக போனால் திமுக வரும் என்கின்ற நிலையை மாற்றுவதற்கு இங்கே முயலுகிறார். அதிமுகவின் மீது சவாரி செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதற்கு பல பேரை கையில் எடுத்தார்கள். முதலில் ஓபிஎஸ்ஐ எடுத்தார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. தினகரனை எடுத்தார்கள், நடக்கவில்லை. சின்னம்மாவை எடுத்தார்கள், நடக்கவில்லை. இவர்களெல்லாம் பிஜேபியினுடைய ஏஜென்ட்டுகள். ஒரு அம்மா படம் போடவில்லை என்று சொன்னால் அம்மா படத்தை 2 மடங்கு பெரிதாக போட தொடங்கி விட்டார்கள். ஏதோ ஒரு இடத்தில் பொது இடத்தில் போடவில்லை. அது ஒரு காரணம் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி ஏதோ விவசாயிகள் நடத்திய அமைப்பு, அதனால் போட தவறி விட்டார்கள். அது குற்றம் என்றே வைத்துக் கொள்வோம். அது முடிந்து விட்டது. பிறகு உங்களுக்குரிய இடத்தையும் அவர்கள் அமைதிப்படுத்தி உங்களை சேர்த்து கொண்டு போகத்தான் நினைக்கிறார்கள். அது அல்லாமல் நீங்கள் கடுமையாக இருக்கிறீர்கள் என்றால் பிறகு பிறருக்காக வினை புரிகிறீர்கள் என்கின்ற எண்ணம் தான் ஏற்படும். எடப்பாடி சரியாக அரசியலில் சிந்திக்கிறார் என்று நான் கண்டறிந்தது ஒரே ஒரு அடிப்படையில் தான். அவர் ஆட்சியில் 4 ஆண்டுகள் இருந்து இயல்பாக நடத்தி கொண்டு போனார் என்பது ஒரு பக்கம் இருக்க, அவர் அரசியலிலும் எதையும் சரியான முடிவெடுக்கக்கூடியவர் என்று நான் நினைத்ததற்கு மிகப்பெரிய காரணம் பிஜேபி விட்டு ஒரு வெளியே வந்ததுதான். பிஜேபி அந்த இடத்துக்கு வரக்கூடாது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் we should be the alternative party. இவனை நீங்கள் சேர்த்து கொண்டால் இவன் குதிரை ஏறி கடைசியிலே உங்களை நெருக்கி விடுவான். மராத்தாவில் நடந்ததுதான் நடக்கும். சரியாக சிந்திக்க அரசியல் கட்சிகளுக்கு தெரிந்தால் either பிஜேபி ஆர் விஜய் will be isolated in the coming election. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் நிறுவன தலைவரும் மூத்த அரசியல்வாதியுமான பழக்கருப்பையா அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு. நிறைய அரசியல் காட்சிகளை பார்க்க முடியுது. குறிப்பா அதிமுகவில் நடக்கக்கூடிய அந்த சலசலப்பு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். என்ன நடக்குதுங்க அதிமுக? என்ன சலசலப்பு? இப்போ செங்கோட்டையன் அவர்கள் எதுலேயுமே ஒரு பிடி கொடுக்காம போய்கிட்டே இருக்காரு. நீங்கள் ஏதாவது ஒன்று இபிஎஸ் அவர்கள் பேசும்போது நீங்கள் அவர்கிட்டயே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எதுலேயுமே பங்கெடுத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் இன்னைக்கு சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுக்குறாரு. அவரும் சொல்கிறாரு, ஓபிஎஸும் சொல்கிறாரு. ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அதாவது நான் முதலில் செங்கோட்டையன் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. அதில் அந்த நிகழ்ச்சியில் அம்மா படம் பெரிதாக போடப்படவில்லை. ஆகவே நான் கலந்து கொள்ளவில்லை. அம்மா இல்லாமல் என்ன அந்த கட்சி என்று அவர் கேட்டபோது, சரி, ஒரு சின்ன விவகாரம் அது. அம்மா இல்லாமல் அவர்கள் நடத்துவதில்லை. யாரோ பொது விவசாயிகள் நடத்தியவர்கள் அந்த படத்தை போட தவறி விட்டார்கள் என்று அதுக்கு அமைவு கூறப்பட்டது. அதோடு அது முடிந்திருக்க வேண்டும். சரி, அவருக்கு உரிய இடம் அங்கே இல்லை. அவர் இன்னும் கூடுதலான ஆள். ஆகவே அவருக்கு உரிய இடம் கொடுக்கப்படவில்லை என்று ஒரு சின்ன மன வருத்தம் அவருக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த மன வருத்தங்கள் எல்லாம் போக்கப்படக்கூடியவை தான். அவருக்கு உரிய பழைய இடத்தை திரும்ப அளிக்கலாம். அல்லது வேறு வேலுமணி போன்றவர்கள் அதிகமாக தாவுகிறார்கள் என்றால் அந்த தாவலில் அவர் மறைந்து போகிறார் என்று சொன்னால் ஒருவேளை அவருக்குரிய இடத்தை பெருக்கி கொடுக்கலாம். அதெல்லாம் பெரிய விஷயங்கள் இல்லை. இதெல்லாம் கட்சியில் மனிதர்களாக இருக்கிறவர்கள் தங்களுடைய முதன்மை குறைகின்ற போது வருந்துவதும், அந்த முதன்மை திரும்ப அளிக்கப்படுகின்ற போது அமைதி அடைவதும் அரசியலில் உள்ள பழக்கம்தான். அதுதான் அவருடைய காரணம் என்றால் செங்கோட்டையன் நியாயமாக அமைதி அடைந்திருக்க வேண்டும். அவர் சில கூட்டங்களில் அவர் பேசுவதும், இப்பொழுது அப்பாவின் மீது அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்ததில் இவரும் கையெழுத்து போட்டிருக்கிறார். இவர் அதுக்கு வாக்களிக்க போகிறாரா இல்லையா என்கின்ற கேள்வி பெரிதாக எழுந்திருக்கிறது. நான் அது எடுத்துக்கொள்ளப்படும் போது இவர் வாக்களிக்க போகிறாரா இல்லையா என்பது ஒரு பெரிய கேள்வி. ஆகவே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நல்லதோ கெட்டதோ ஒரு 60 ஆண்டு காலம் எடப்பாடி, செங்கோட்டையன் போன்றவர்களெல்லாம் ஆதி காலத்தில் அம்மா சேவல் சின்னத்தில் இருக்கின்ற காலத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ஒரு கட்சியில் நீண்ட நெடிய பயணம் செய்தவர்கள்.
ஒரு சின்ன வருத்தங்கள் இருந்தால் அந்த வருத்தங்களை போக்கிக் கொண்டு தங்களுடைய இடத்தை மீட்டு பெறலாம். அது ஒன்றும் பெரிய செய்தி இல்லை. அது அல்லாமல் இந்த கட்சியை பலவீனப்படுத்தி விட்டால் அதனுடைய விளைவுகள் என்ன ஆகும் என்று செங்கோட்டையன் போன்றவர்கள் சிந்திக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், திமுகவினுக்கு மாற்று அதிமுக என்கின்ற நிலை இருப்பது. திமுகவில் பெருங்குறைகள் உண்டு, அதிமுகவிலும் குறைகள் உண்டு. ஆனாலும் மாற்று கட்சியாக இது இருக்கின்ற வரையிலும் இங்கே தமிழ் கோலோச்சும், இங்கே திராவிட கொள்கைகள் கோலோச்சும், அந்த பெரியார் அண்ணா வழியில் வந்த ஒதுக்கீடுகள் நிலைபெறும். இவையெல்லாம் இந்த 2 கட்சிகளுக்கும் உள்ள அடிப்படை. இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் 2 கட்சிகள் ஒரே கொள்கை உடைய கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வருவது என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான். வேறு எல்லாவற்றிலும் மாற்று கொள்கைகள் இருக்கும். இங்கே மாற்று கொள்கையே கிடையாது. ஆனாலும் மாறி மாறி அவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள். நீண்ட காலம் அதிமுக தான் ஆண்டிருக்கிறது. ஒரு முறை கூட 5 ஆண்டுகளுக்கு மேல் திமுக ஆண்டதில்லை. 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆண்டதில்லை. ஆனால் எடப்பாடியெல்லாம் அம்மா மீண்டும் ஆட்சிக்கு வந்து தான் எடப்பாடி ஆட்சி தொடர்ந்தார். ஆகவே இந்த அதிமுகவை விட மிகச் சிறப்பான கட்சி ஒன்று தலை தூக்கி முன்னுக்கு வந்து அந்த இடத்தை விஜய் பிடிக்கக்கூடிய நிலையில் இல்லை. அவர் அப்படி பம்மி 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 நிற்கிறார். அவருக்கு எல்லாமே வெளியே இருந்து அவருக்கு யோசனை சொல்வதற்கு வியூக அமைப்பாளர்கள் வேண்டியது இருக்கிறது, பேச்சை எழுதி கொடுப்பதற்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் தேவைப்படுகிறது என்கின்ற நிலையில் அவர் அந்த முனையோடு இல்லை. ஒரு மாற்று அமைப்பை இவர் ஏற்படுத்தி விட முடியும், சமூகத்தில் பெரிய மாற்றத்தை இவர் உண்டாக்கி விட முடியும் என்கின்ற அந்த தன்மை அவருடைய செயலிலிருந்து வெளிப்படவில்லை. நான் சொல்லுகிறேன், விஜய் எதிர்க்கட்சியாக வந்து சரியானது தான், அதில் ஒன்றும் மாறுதல் இல்லை. ஆனால் இந்த நிலையில் அதிமுக பலவீனப்படுத்தப்படுமானால், அதிமுகவை பலவீனப்படுத்துவது யார் என்றால் பிஜேபி இந்த வேலையை எல்லா இடத்திலும் செய்கிறார்கள். மராட்டியத்திற்கு போனார்கள், சிவசேனாவை உடைத்தார்கள், இன்னொருவருக்கு பதவி ஆசை காட்டினார்கள், அவரை கொஞ்ச நாள் முதலமைச்சராக இருந்துவிட்டு இப்பொழுது துணை முதலமைச்சராக்கி விட்டார்கள். பிறகு ஒரு நாள் வெளியேற்றி விடுவார்கள், முழுமையாக மராத்தியம் கைக்கு வருகின்ற போது. ஆகவே இதே முறையை இப்பொழுது என்ன நினைக்கிறார்கள், அதாவது எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் இருக்கின்ற இடங்களில் பிஜேபி வென்று விடுகிறது. ஒன்று இது வெல்ல வேண்டும், அல்லது அது வெல்ல வேண்டும். காங்கிரஸ் வலிமையை பெறாத காரணத்தினால் பிஜேபி எளிதாக வட மாநிலங்களிலெல்லாம் வென்று விடுகிறது. எங்கே மாநில கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ, மம்தா இருப்பது போல், இங்கே திமுக இருப்பது போல், இந்த மாதிரியான கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் இருப்பது போல் இருக்கின்ற இடத்தில் பிஜேபி தலை தூக்க முடியவில்லை. கேரளாவில் ஏன் இவர்களால் அட்டூழியம் செய்ய முடியவில்லை என்று சொன்னால், 2 கட்சிகளுமே பிஜேபிக்கு எதிரானவை. ஒன்று கம்யூனிஸ்ட்டு போகும்போது காங்கிரஸ் தான் வரும், காங்கிரஸ் போகும்போது கம்யூனிஸ்ட் தான் வரும் என்ற நிலை அங்கே இருக்கிறது. இங்கே திமுக போனால் அதிமுக வரும், அதிமுக போனால் திமுக வரும் என்கின்ற நிலையை மாற்றுவதற்கு இங்கே முயலுகிறார்கள். ஆகவே அதிமுகவின் மீது சவாரி செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதற்கு பல பேரை கையில் எடுக்கிறார்கள். முதலில் ஓபிஎஸ்ஐ எடுத்தார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. தினகரனை எடுத்தார்கள், நடக்கவில்லை. சின்னம்மாவை எடுத்தார்கள், நடக்கவில்லை. இவர்களெல்லாம் பிஜேபியினுடைய ஏஜெண்டுகள் தான். பிஜேபியினுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காகத்தான் இவர்கள் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று சொல்கிறார்களே தவிர, நாங்கள் உள்ளே வந்தால் அதிமுக அரியணை ஏறிவிடும் என்று இவர்கள் சொல்வதால் இவர்களெல்லாம் ஒரு இடத்தில் நின்று வெல்ல முடியவில்லை. இவர்கள் வாங்கியிருக்கிற வாக்குகளை எல்லாம் பார்த்தால் இவர்களெல்லாம் தலை தூக்க முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு ஏற்படவில்லை. ஒரு சாதியே எங்களிடம் இருக்கிறது என்று சொன்னார்கள். 3 பேரும் சேர்ந்தும் அந்த சாதியை தன் கைவசப்படுத்தி கொள்ள முடியவில்லை. தினகரனும் சரி, நம்முடைய ஓபிஎஸும் சரி, சின்னமும் சரி, எல்லாருமாக சேர்ந்து ஒன்றை கையில் எடுக்க முடியவில்லை. ஆகவே அமைப்பு ரீதியாகத்தான் வாக்குகள் விழுவது நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரணம் பற்றி சில பகுதிகள் பலவீனமாக இருக்கலாம், சிலவை வலிமையாக இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், 3 பேரையும் ஏஜென்ட்டுகளாக வைத்து நாங்கள் சேர்ந்தால்தான் அதிமுக வெல்லும், நீங்கள் ஊராட்சி தேர்தலில் கூட தோற்று விட்டீர்கள் என்றெல்லாம் சொல்வதனுடைய அடிப்படை இதுதான். இந்த 3 பேரையும் சேர்த்துக்கொள்ள மறுக்கிறார் அவர். இப்பொழுது 4வதாக செங்கோட்டையனை பிடித்திருக்கிறார்களோ என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்படுவதற்கு செங்கோட்டையன் இடம் கொடுப்பது சரியா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இல்லை, அந்த மாதிரி நடந்திருக்குமான்றது தான். இல்லை, நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லாவிட்டால் இவ்வளவு தூரம் அவர் அந்த வேற்றுமையை பெருக்கி கொண்டு போக வேண்டியதில்லை. அவர் அம்மா படம் போடவில்லை என்று சொன்னால் அம்மா படத்தை 2 மடங்கு பெரிதாக போட தொடங்கி விட்டார்கள். ஏதோ ஒரு இடத்தில் பொது இடத்தில் போடவில்லை, அது ஒரு காரணம் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி ஏதோ விவசாயிகள் நடத்திய அமைப்பு, அதனால் போட தவறி விட்டார்கள். அது குற்றம் என்றே வைத்துக் கொள்வோம், அது முடிந்து விட்டது.
பிறகு உங்களுக்குரிய இடத்தையும் அவர்கள் அமைதிப்படுத்தி உங்களை சேர்த்து கொண்டு போகத்தான் நினைக்கிறார்கள். அது அல்லாமல் நீங்கள் கடுமையாக இருக்கிறீர்கள் என்றால் பிறகு பிறருக்காக வினை புரிகிறீர்கள் என்கின்ற எண்ணம் தான் ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் இந்த கட்சி போகின்றவர்களெல்லாம் ஒற்றையாக ஒரு ஓபிஎஸ்ஸால், ஒரு தினகரனால், ஒரு சின்னம்மாவால் இதை திரும்ப ஒன்றும் செய்ய முடியவில்லை. நீங்கள் 4வது ஆள் போய் என்ன செய்து விடுவீர்கள்? ஒன்றுமில்லை. ஒரு கட்சியை பலவீனப்படுத்தி கொண்டே போவதனால் நாமும் அழிந்து அதுவும் அழியும் என்றால் அது நல்ல போக்கா என்று கேட்கிறேன் நான். ஒரு பெரிய யோவான் ஒருவன் இங்கே வருவான், வானத்திலிருந்து குதித்து இந்த தமிழ்நாட்டை மாற்றி அமைப்பான்றது தான் நானெல்லாம் எதிர்பார்க்கிறேன். இல்லாவிட்டால் இருப்பதை வைத்து கொண்டு தான் நடத்த வேண்டும். ஸ்டாலினை விட நன்றாக ஆண்டவர் தான் எடப்பாடி. ஸ்டாலினுடைய ஆட்சியில் என்ன நடக்கிறதோ இதை விட ஏதாவது சொல்லிக் கொள்வதற்காக ஒரு 2-3 சங்கதிகள் வைத்திருந்தார். மராமத்து துறைகளை குடிமராமத்து துறையாக மாற்ற முயன்றார். 7.5% மருத்துவக் கல்லூரிக்கு இடம் கொடுத்தார். அரசு பள்ளிகளுக்கு 10.5% வன்னியர்களுக்கு கொடுத்தார். ஆனால் அதற்கு பிறகு ராஜ்யசபா பதவியையும் வாங்கி கொண்டு அந்த பக்கம் போனார் அன்புமணி. அது இதெல்லாம் ரொம்ப நடந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் மூலம் அவர்களும் பலவீனப்பட்டு போனார்கள். தருமபுரியில் அவர்களுடைய கோட்டையில் வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் பிஜேபியினுடைய சேர்க்கை தான். இது தெரிந்த பிறகும் இன்னமும் பிஜேபியோடு சேருவதை பற்றியே நாம் பேசி கொண்டிருந்தால், அந்த 10 பேர் பேசுகிறான் என்றால் வழக்கு இருக்கிறவன் பேசுகிறான், அவன் பேசட்டும். ஆனால் அது நல்லதில்லை என்று எடப்பாடி வெளியே கொண்டு வந்து விட்ட பிறகு இந்த நிலையை வலுப்படுத்துவதற்கு பதிலாக மீண்டும் நாம் பிஜேபியோடு சேர்ந்தால் தான் ஆட்சிக்கு வர முடியும் என்ற கருத்தை விதைக்கின்றவர்களுடைய குரலே ஊடகங்களில் பெரிதுபடுத்தப்படுகிறது என்றால், அந்த குரல் அந்த பெரும் அதிகாரத்தை வைத்து கொண்டு அது செய்ய முடிகிறது. பிஜேபியால் நிறைய பெரும் அதிகாரம், அமலாக்கத்துறை போன்றவை, இதுபோக பெரும் பணம் கொண்டு வந்து அதாவது திமுக எப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு செலவு செய்யுமோ அது மாதிரி அண்ணாமலை செலவு செய்கிறார். எங்கேருந்து வருகிறது பணம்? எங்கிருந்து வருகிறது? ஆகவே இவர்கள் பிஜேபியினுடைய அழுத்தம், பிஜேபிக்கு ஒரே நோக்கம்தான் உண்டு. அதிமுகவின் மீது குதிரை ஏறாவிட்டால் நாம் 2வது இடத்திற்கு வர முடியாது. காங்கிரஸ் சனியன் பிடித்த இந்த கட்சி 50 ஆண்டுகளாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறானே பேசாமல், மௌனத்தாவும் புரிந்து கொண்டு. இந்த பானா சிதம்பரமும் திருநாவுக்கரசும் மற்றவர்களும் இவர்களும் தான் எம்பி ஆகி மந்திரியாக ஆகி கொண்டிருந்தார்களே தவிர ஒருவனால் இந்த கட்சியை வளர்ப்பதற்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கவில்லையே. 50 ஆண்டுகளாகிவிட்டதை ஆட்சியை இழந்து நீ 3வது கட்சியாக இருந்து 2வது கட்சியாக மாற வேண்டிய கட்டம் போய்விட்டதே. எம்ஜிஆர் உன்னை அகற்றி விட்டார். பிறகு மீண்டும் திமுகவை அகற்றிவிட்டு நீ வருவதற்கு முயன்றால் நீயும் அதிமுகவுமாக ஆட்சி செய்திருப்பீர்கள். அந்த தைரியமும் அந்த ஊக்கமும் இல்லை. இந்த செல்வ பெருந்தகை வைத்துக்கொண்டு, இந்த செல்வ பெருந்தகை, இந்த இவர்கள் சிதம்பரம், இவர்களெல்லாம் அடிக்கின்ற ஜால்ராக்களை நீங்கள் பார்த்தால், அவர் இளங்கோவன் இருந்த காலத்தில் காமராஜெல்லாம் நம்முடைய ஸ்டாலின் என்றே சொல்லிவிட்டார். இதற்கு பதிலாக அந்த கொடியை இறக்கி எரித்து விட்டு பேசாமல் திமுகவிலேயே சேர்ந்திருக்கலாம். இந்த காங்கிரஸ் அதை செய்ய தவறியது, பிஜேபி அதை செய்கிறது. அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு அந்த காரியத்தை வலுவாக செய்கிறது. பணத்தை வைத்துக்கொண்டு, அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அது செய்கிறது. அது என்ன தப்பு என்றால், காங்கிரஸ் ஒரு லிபரல் பார்ட்டி, மாற்றுக் கட்சியாக வந்தால் பெரிய தவறு ஒன்று நடந்து விடாது. எதிலும் அவர்கள் இந்தியை திணித்து ஆட்சியை இழந்தார்கள் என்று சொன்னாலும் கூட இந்திக்கு பெரிய எதிர்ப்பு ஏற்படுகிறது என்றால் கொஞ்சம் பம்மி கொண்டிருப்பார்கள். பிஜேபி அப்படிப்பட்ட கட்சி அல்ல. அது ஒரு இந்துத்துவா கட்சி, அது ஒரு பாசிச போக்குடைய கட்சி. நம்முடைய ஹிட்லர்களெல்லாம் நாடாண்டது போல எது தான் கொண்ட முடிவோ அந்த கொண்ட முடிவுக்கு எந்த எல்லைக்கும் போவார்கள் அவர்கள். ஆகவே அண்ணாமலை சொல்லுகிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தி மும்மொழி கொள்கை இந்த நாட்டில் வரும் என்று சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு கட்சியோடு சேர்ந்து கொண்டு அதிமுகவுக்கு இந்தி எதிர்ப்பு, பெரியார் ஆதரவு, அண்ணா ஆதரவு, எம்ஜிஆர் அம்மாவை போல பிராமண வகுப்பில் பிறந்த ஒரு பெண் திராவிட கொள்கையை வரித்து கொண்டு திராவிட தலைவியாக இருந்து தான் அந்த கட்சியை நடத்தியிருக்கிறார். நான் அதை பற்றி ஒரு பெரிய கட்டுரை எழுதினேன். அந்த காலத்தில் அம்மாவை 2ஆம் திராவிட சிசு என்று நான் ஒரு கட்டுரை எழுதினேன். அது பெரிய ஆய்வு. அதாவது ஆரிய பெண்ணாக பிறந்தவர் ஒரு திராவிட இயக்கத்துக்கு தலைமை தாங்குவது என்பது முரண். அந்த முரணை அவர் எப்படி வெல்கிறார் என்றால், இந்த கொள்கைகளை வரித்து கொண்டு இந்த திராவிட இயக்கத்தின் தலைவியாக தன்னை முழுமையாக மாற்றிக்கொள்வதன் மூலம் அவர் இதோடு கலந்து விட்டார். அதனாலே அவரை 2ஆம் திராவிட சிசு என்று நான் ஒரு கட்டுரை எழுதினேன். ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்திலேயே அதை அவர் ரொம்ப படித்து விட்டு ஒரு 10,000 நகல் எடுத்து கட்சி பூராவுக்கு அனுப்ப சொன்னார்கள். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால்,
ஆரிய பெண்ணாக இருக்கின்றவரும் திராவிட கொள்கையை வரித்துக் கொள்கின்ற நிலை வருவது என்பது இந்த கொள்கையின் வலிமையை காட்டுகிறது. இப்போ அப்படி அல்லாமல் நீங்கள் பிஜேபியை குதிரை ஏற விட்டால் இந்தி ஏறி தலைமையில் உட்காரும், இந்துத்துவா ஏறி தலைமையில் உட்காரும். நீங்கள் உங்களுடைய அடிப்படை குணாம்சங்களை இழந்து விடுவீர்கள், அடிப்படை அடையாளங்களை இழந்து விடுவீர்கள். ஆகவே சொந்த காரணங்களுக்காக வெளியே போன தினகரனெல்லாம் ரொம்ப கேவலமாக ஒரு பிஜேபியினுடைய வட்டச் செயலாளர் மாதிரி பேசுகிறார். இல்லை, இப்போ அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, அதனால அவங்க பேசுறாங்க. அப்படின்னு எந்த அஜெண்டா? இப்போ அஜெண்டா. ஆமாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய போக்குமே பிஜேபி எதிர்க்கிற மாதிரி இல்லையே, ஒரு மென்மையான போக்கு கையாளலாம் இல்லையே. அது ஒரு மனிதனுடைய பேசுகின்ற தன்மைகளை பொறுத்தது. அவர் அந்த நிலைப்பாடு எதற்கு எடுக்க வேண்டும்? பிஜேபியை எதிர்க்கின்ற நிலைப்பாட்டை அவர் எடுத்ததற்கு என்ன காரணம்? ஒன்று, சிறுபான்மையினர் நம்மை விட்டு ஒதுங்கி போகிறார்கள். ரெண்டாவது, இந்த பிஜேபி அந்த இடத்திற்கு வருவது நல்லதில்லை. எடப்பாடி சரியாக அரசியலில் சிந்திக்கிறார் என்று நான் கண்டறிந்தது ஒரே ஒரு அடிப்படையில் தான். அவர் ஆட்சியில் 4 ஆண்டுகள் இருந்து இயல்பாக நடத்தி கொண்டு போனார் என்பது ஒரு பக்கம் இருக்க, அவர் அரசியலிலும் எதையும் சரியான முடிவெடுக்கக்கூடியவர் என்று நான் நினைத்ததற்கு மிகப்பெரிய காரணம் பிஜேபியை விட்டு அவர் வெளியே வந்தது தான். we are the alternative party to DMK, rival to DMK. நம்ம இந்த பிஜேபியோடு இருந்தால் ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி வில் பி பிஜேபி. இல்லை, அதில் உறுதியாக தான் இருக்காரா இபிஎஸ் அவர்கள்? இருக்க வேண்டும் என்பது காலகட்டாயம் என்றால் சில பேர் பேசுவதில் அந்த வேகம் வெளிப்படாது, சில பேர் இயல்பாக பேசுவார்கள். எடப்பாடியினுடைய ஸ்டாண்ட் எதற்கு இன்றைக்கு மாறலாம்? இவ்வளவு அழுத்தம் கொடுக்குற போது, அமித்ஷா அங்கே உட்கார்ந்து கொண்டு இல்லை அந்த வேலையெல்லாம் செய்கின்ற போது, சரி விடுங்கள் சேர்ந்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டு போக வேண்டியதானே. அவருக்கு வேறு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று தான் நினைக்கிறேன். வேறு சில காலத்தின் கட்டாயம் காரணமாக நம்மிடம் வருவார்கள். ஆகவே அதை வைத்து கொண்டு நாம் மாற்றுக் கட்சியாக உருவாக வேண்டும். நான் ஒன்று சொல்லுகிறேன், சரியாக சிந்திக்க அரசியல் கட்சிகளுக்கு தெரிந்தால் ஐதர் பிஜேபி ஆர் விஜய் வில் பி ஐசோலேட்டட் இன் தி கம்மிங் எலெக்ஷன். அதில் விஜய் அறிவோடு நடந்து கொண்டு இவரோடு இணைந்து நிற்பாரே ஆனால் பிஜேபி வில் பி ஐசோலேட்டட் அண்ட் இட் வில் பி டோட்டலி ரூயின்டு. இப்போ எடப்பாடி அவர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது விஜய் வருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பிற்கு 1000 எண்ணங்கள் தலைவர்களுக்கு ஓடும். ஒருவேளை வரலன்னா பிஜேபியோட சேர்ந்துடலாம். அப்படி ஒன்றும் நான் நினைக்கவில்லை. எனக்கு தெரியாது அவர் என்ன நினைக்கிறார் என்றெல்லாம் அவருடைய மனதிற்குள் ஊடுருவி பார்க்க என்னால் முடியாது. இருக்கின்ற சூழல்களின் அடிப்படையில் நான் பேசுகிறேன். இன்றைக்கு வரையிலும் அவர் இதில் உறுதியாக இருப்பது, தள்ளி போட்டு கொண்டிருப்பதும் விடப்பா, இதை எதுக்கு இப்பொழுது பேச வேண்டும், லெட் அஸ் நாட் டிஸ்கஸ் அபவுட் இட், இன்னும் காலம் இருக்கிறது, 6 மாதம் தள்ளி போடலாம். 6 மாதம் தள்ளி போட்ட காரணத்தினாலேயே சேருகின்றவர் இப்பொழுதே சேர வேண்டியதானே. நான் சொல்வது புரிகிறதா? சேருவதற்கு இப்பொழுதே சேர வேண்டியதான். நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பணம், அவனுடைய ஆட்சி அதிகாரம் ரெண்டும் பயன்படும். உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு ஸ்டாலினுக்கு வேண்டிய நெருக்கடிகளை கொடுத்து விட்டு கதையை முடிக்க வேண்டியதானே. நாம் மாற்றுக் கட்சியாக தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுக தான் இருக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கின்ற காரணம். நான் சொல்வது நல்லா, பிஜேபி அந்த இடத்திற்கு வரக்கூடாது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் வி ஷுட் பி தி ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி. இவனை நீங்கள் சேர்த்து கொண்டால் இவன் குதிரை ஏறி கடைசியிலே உங்களை நெருக்கி விடுவான். மராத்தாவில் நடந்தது தான் நடக்கும். ஆகவே அது அவருக்கு தெரிகிற காரணத்தினாலே தான் இவர்களை விடமாட்டேன் என்கிறார். இவர்கள் சொந்த நோக்கங்களின் காரணமாக தினகரனெல்லாம் பிஜேபியினுடைய அதுக்கு பேர் என்னமோ சைசாலகம், என்ன சாலக்குன்னு சொல்லுவார், சங்கத்தின் சாலக்கை போல் பேசுகிறார் இந்த தினகரனெல்லாம். இது என்ன அரசியல்? இது என்ன அம்மா முன்னேற்ற கழகம் அது இது என்று வைத்துக்கொண்டு திராவிட அரசியலின் ஒரு பிளவு என்று சொல்லிக்கொண்டு முழு பிஜேபியை போல பேசுகிறார். இப்போ 2026 அதிமுகவினுடைய நிலை என்னவா இருக்குன்னு நீங்கள் அனுமானிக்கிறீங்க? இல்லை, என்னுடைய அனுமானம் 6 மாதம் தள்ளி போடு என்று சொன்னால் சும்மா வெட்டி பேசிக்கொண்டே இருக்கிறான். இதற்கென்று தள்ளி வரட்டப்பா, இன்னும் 2 நாள் இருக்குல்ல, இப்போ என்ன வந்துருச்சு உனக்கு? 2 நாள் சென்று இப்படியும் எடுக்கலாம் அப்படியும் எடுக்கலாம். அதுதான் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், எடுக்கின்றவர் இப்பொழுது எடுத்து விடுவார். ஏனென்றால் அவருடைய கட்சியில் இந்த 10 பேருக்கு அது தேவையாக இருக்கிறது, தொண்டனுக்கு தேவையாக இல்லை. தொண்டன் அதிமுக என்பது மாற்றுக் கட்சி என்ற நிலையை இழந்து விட்டால் அப்பொழுதுதான் நொந்து போவான். பிஜேபி கண்டிப்பாக அந்த இடத்திற்கு வரும். நீங்கள் இவனோடு சேர்ந்தீர்கள் என்றால் உங்களை அழுத்தி விட்டு அவன் வருவதற்கு வெகு நேரம் ஆகாது. அதிகாரம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. வெளிப்படையாக வெட்கம் இல்லாமல் நாங்கள் வந்தால் இந்தியை பாடமொழியாக்குவோம் என்று அண்ணாமலையால் சொல்ல முடிகிறது.
கொஞ்சம் கூட இந்த ஸ்டாலின் கொண்டு வந்தார், ஸ்டாலின் பேசினார், அந்த மும்மொழி திட்டம் என்பது மும்மொழி என்பது ஒரு பித்தலாட்டம். திமுக பேசுகிற பித்தலாட்டம். இந்தி அல்லாத மும்மொழி என்று சொல்ல வேண்டியதானே? நீ எதற்கு மும்மொழி என்று பொதுவாக சொல்லுவாய்? மும்மொழி என்று சொன்னால் இந்த நாட்டிலே இந்தி உட்பட்ட மொழி என்று தான் புரிந்து கொள்வான். நீ என்ன சொல்ல வேண்டும்? மத்திய அரசாங்கம் இந்தி அல்லாத மும்மொழி திட்டத்தை திணிக்கிறது, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல், அது வேறு. அப்புறம் ஏன் உன்னுடைய பொய்யாமொழி மகன் பிரெஞ்சு படிக்க முடிகிறது, 3வது மொழி மண்டையில் ஏறுகிறது, மலையாளமோ கன்னடமோ படித்தால் ஏறாதா என்ற கேள்வி வரும். அதனாலே பூடகமாக இவர்கள் மும்மொழி இந்த சிதம்பரம் வரையிலும் பேசுகிறார். மும்மொழி என்று. நீ தேசிய கொள்கை இந்தி இல்லை என்ற கொள்கையை விட்டு விட்டாயா என்று கேட்கிறேன் நான் சிதம்பரத்தை. இந்தியினால் தானே வெளியே போனீர்கள். அது நிரந்தரமாக தொங்குகிற வாழ். இந்தியா இருக்கின்ற வரையிலும் இந்தியை எதிர்த்து நாம் போராடியாக வேண்டும். தமிழ்நாடு தன்னுடைய வலிமையை உரிமையை எல்லாவற்றையும் இழந்துவிடும் இந்தி இங்கே வந்தால். ஆகவே இந்தி பேசாத மக்கள் 70%. ஆகவே இந்தி எதிர்ப்பு என்பது நம்முடைய இரத்தத்தில் கலந்த கொள்கை, அதில் பேச்சே இல்லை. எதற்கு மும்மொழி திட்டம் என்று பொய்யாக பித்தலாட்டமாக பேசுகிறாய்? இந்தி அல்லாத மும்மொழி திட்டம் என்று சொல். அப்புறம் என்னையா இந்தி அல்லாத மும்மொழி திட்டத்தை அவன் பெரிய பணம் செலவழித்து சிறந்த கல்வியை கொண்டு வருகிறான். உன்னை போல் கழிப்பிடம் இல்லை, பெஞ்ச் இல்லை, நாற்காலி இல்லை என்கின்ற நிலை இல்லை. நூலகம் இருக்கும், கம்ப்யூட்டர் இருக்கும், கணிப்பொறி இருக்கும், எல்லாமே இருக்கும். சிபிஎஸ்சிக்கு மேலே ஒரு அங்குலம் கூடுதலான பள்ளிக்கூடம் ஒன்று ஏழை பிள்ளைகளுக்கு இலவசமாக சொல்லித்தரப்படுகிறது என்று சொன்னால் அந்த கல்வியை வேண்டாம் என்று சொல்வது முட்டாள்தனமா கெட்டிக்காரத்தனமா? இலவசமாக வருகிறது. உன்னுடைய பள்ளிக்கூடத்தில் ஒருவனும் சேர மறுக்கிறான், நீ கான்வென்ட்டில் 25% பிள்ளைகளுக்கு பணம் கட்டுகிறாய். நீயே ஒத்துக்கொள்கிறாய் என்னுடைய பள்ளிக்கூடம் யோக்கியதையற்ற பள்ளிக்கூடம், ஆகவே தான் அங்கே 25% பணம் கட்டுகிறேன் என்று சொல்கிறாய். இந்தி அல்லாத மும்மொழி என்று பேசு. மொட்டையாக மும்மொழி என்று சொன்னால் இந்தி என்று அவன் நினைக்கிறான். மக்கள் அப்படி பழகி இருக்கிறான். என்ன இது? இந்த சிதம்பரமும் அப்படித்தான் பேசுகிறார், ஸ்டாலினும் அப்படித்தான் பேசுகிறார். ஆகவே இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ ரூவண்ணா போட்டால் மட்டும் கிழித்து விடுவாயாகும். என்ன பண்ணுகிற ஊழலையெல்லாம் மறைப்பதற்கு ரூவண்ணா போடு, ஆவண்ணா போடு, எதை வேண்டுமானாலும் செய்து கொண்டு என்ன ரூவண்ணா போட்டால் போய் மோடியினுடைய தனிப்பெரும் எதிர்ப்பாளி தான் என்று காட்டிக்கொள்ள திமுக முயல்கிறது இடையறாமல். அந்த இடத்திற்கு அதிமுகவும் அதை சார்ந்தவர்களும் ஒரு கட்டத்தில் வருகின்ற போது அந்த இடம் நிரப்பப்படும் என்று தான் நான் நினைக்கின்றேன். ஆகவே திமுக வீழ்த்தப்படுகின்ற நிலைமைக்கு வந்துவிட்டது என்பது திமுகவுக்கும் தெரியும். ஏனென்றால் ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லப்படுகின்ற ஆட்சியாளருக்கு எதிரான மனப்பாங்கு பெரிய அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது. இவர்களுடைய ஊழல், இவர்களுடைய திட்டமின்மை, இவர்களுடைய ஆட்சி திறனின்மை, இவற்றின் காரணமாக மக்கள் எரிச்சலடைந்து போயிருக்கிறார்கள். ஆகவே மாற்றாக வருவதற்கு அதிமுக 2வது இடத்தில் தன்னை தயாராக வைத்து கொண்டு 1-2 கட்சிகளை சேர்த்து கொண்டு அந்த அவர்கள் மீது ஏற்படுகின்ற எரிச்சலில் இது நடக்கும். எல்லாம் கணக்குப்படியே தினந்து நடக்காது. இந்த சீமானுக்கு ஒருத்தர் கணக்கு போட்டு சொல்லுவார், சாதி வாரியாக பேசுவார். உலகத்தில் இந்த சாதியில் 780 ஓட்டு விழுகும், அந்த சாதியில் 940 ஓட்டு விழுகும். இல்லை, எல்லாம் சும்மா பித்தலாட்ட பேச்சு இதெல்லாம். என்ன இந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தனுக்கு சார்பாக பேச அப்படியெல்லாம் இல்லை. மக்கள் ஒரு எரிச்சல் அடைகின்ற போது ஒரு தரம் கருணாநிதியை ஒரு ஆள் தான் வெல்ல விட்டார்கள், ஒரு தரம் அம்மாவை 4 பேர் தான் வெல்ல விட்டார்கள், அம்மாவையே தோற்கடித்தார்கள். நாட்டிலே மக்கள் கொதிப்படைகின்ற போது எது வேண்டுமானால் நடக்கும். என்னன்னா நாட்டில் எதை வைத்தால் இவன் கொள்ளையடிப்பதற்கு தான். புதுச்சேரியில் 2500 ரூபாய் கொடுக்குறான், உன்னால் முடியவில்லை, என்ன ஆட்சி செய்கிறாய் நீ என்று கேட்கிறேன். 75 ஆண்டுகளாக இந்த நாட்டில் மொத்தமாக வாங்கப்பட்ட கடன் 5 லட்சம் கோடி. அம்மா ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, கருணாநிதி ஆட்சி, எடப்பாடி ஆட்சி உட்பட வாங்கப்பட்ட கடன் 5 லட்சம் கோடி. இப்பொழுது 9 லட்சம் கோடி. நீ ஆட்சியை விட்டு வருகின்ற போது 10 லட்சம் கோடியாக ஆகும். 5 ஆண்டுகளில் இவ்வளவு பெருக்கம் கடனுக்கு. இந்த ஒன்றும் இல்லாமல் புதுச்சேரியில் 2500 ரூபாய் கொடுக்குறான். நீ 1000 ரூபாய் கொடுப்பதற்கு மேலாக கிளம்ப முடியவில்லை. இதை வைத்து தான் நீ வாக்கு பெற வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆட்சி திறனின்மை ஒரு பக்கம், எல்லாவற்றிலும் ஊழல் இன்னொரு பக்கம். இவ்வளவுக்கு நடுவில் இந்த 1000 கொடுக்குறோம், ஆகவே ஓட்டு போட்டு விடுவார்கள், அரசாங்க பணத்தை தானே போடுவார்கள் என்று அவர் நினைக்கிறார். ஆகவே இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் சொல்கிறேன், செங்கோட்டையன் போன்றவர்கள் எனக்கு 2 கண் போனாலும் பரவாயில்லை, எதிரிக்கு 1 கண் போக வேண்டும் என்ற கொள்கை சரி என்றால் அது உங்களுடைய விருப்பம். நமக்கு 2 கண்ணும் அல்லவா போய்விடும். அதிமுக மாற்று கட்சியாக அந்த இடத்தில் இல்லாவிட்டால் உங்களுடைய மரியாதைகள் பூராவும் போய்விடும். நீங்கள் ஒரு விழாவுக்கு உங்களை மரியாதையோடு கூப்பிடவில்லை என்று சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டீர்களே, அரசியலிலே ஒன்றுமில்லாமல் போய்விடுவீர்களே. பிஜேபியில் என்ன தமிழிசையை எடுத்துவிட்டு உங்களை வைத்து கொள்ள போகிறானா?
இல்லை தினகரனை வைத்துக் கொள்ள போகிறானா என்ன? விளங்காமல் பேசுகிற கூட்டம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனாலே வெளிப்படையாக இந்தியை திணிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு கட்சி இந்துத்துவாவை, இந்த 2 பேரும் பார்ப்பனர் அல்லாதவர்கள், அண்ணாமலையும் சரி தமிழிசையும் சரி, ஆனால் அவர்கள் புகுத்துகின்ற கொள்கை அந்த இந்துத்துவா கொள்கை என்பது மீண்டும் ஆரிய மேட்டிமை. ஆகவே அது ஒரு நச்சுத்தன்மையுடைய கட்சி. அந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு பொருந்தாத கட்சி. நாம் இந்திய நாகரிகம் ஒன்று ஆரிய நாகரிகம், இன்னொன்று திராவிட நாகரிகம். ஆகவே நம்முடைய தனித்தன்மையான நாகரிகத்தை மராட்டியத்தில் அழிப்பதற்கு ஒன்றுமில்லை, ஒரிசாவில் அழிப்பதற்கு ஒன்றுமில்லை, அஸ்ஸாமில் அழிப்பதற்கு ஒன்றுமில்லை, வங்காளத்தில் அழிப்பதற்கு ஒன்றுமில்லை. விவேகானந்தர் பார்ப்பனர் இல்லாதார் போய் பார்ப்பன நீதி பேசுவார். நம்மிடம் அழிப்பதற்கு சிறந்த மொழி இருக்கிறது, நாகரிகம் இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது, எல்லாவற்றிலும் உனக்கு இணையாக இருக்கின்றவர்கள் நாங்கள். ஆகவே நீ இதை அழித்து விட்டு போய் விடுவாயானால் இந்துத்துவா உள்ளே நுழைவது என்பது போட்டு வைத்திருக்கிற முட்டையை குடிக்கின்ற பாம்பின் தன்மை அது. ஆகவே எடப்பாடி எடுத்த நிலைப்பாடு சரியானது. அந்த நிலைப்பாட்டில் மாற்று கட்சியாக தன்னை இருத்தி வைத்துக் கொள்ளுகின்ற அவருடைய முயற்சியை பலவீனப்படுத்துகின்ற யாரும் தாங்களும் அழிந்து ஒரு தமிழ்நாட்டுக்குரிய நிலைப்பாட்டையும் அளிப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. பொறுத்து பார்ப்பாங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு. நன்றி. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. உனக்கு இந்த குழந்தை வேணுமா? நீ ஏன் மனுவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? விடிஞ்சா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையன் நிச்சயதார்த்தம்.